பதிவு செய்தமைக்கு நன்றி திருமகலட்சுமி. அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தற்போது அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைவதற்காக ஓ பன்னீர்செல்வம் அங்கு வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைகிறார் ஓ பன்னீர்செல்வம். இதற்காக அமைச்சர் சேகர்பாபுவோடு அவர் காரில் வந்த அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் இது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைவதற்காக ஓ பன்னீர்செல்வம் அங்கு வருகை தந்திருக்கிறார். அமைச்சர்கள் ஏவ வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்றுள்ளனர். திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். அதிமுகவின் முகமாக அறியப்பட்டு ஜெயலலிதா எப்போதெல்லாம் அவர் நெருக்கடியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற முன்னாள் முதலமைச்சர் 3 தடவை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அவரை அமைச்சர் சேகர்பாபு ஹோட்டலில் இருந்து வரவேற்று அழைத்து வந்தார். அவர் வருவதற்கு முன்பாகவே அந்த ஹோட்டலில் ரவீந்திரனும் அவரது மகனும் இருந்து பேசி வந்தார்கள். பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய காரிலேயே அமைச்சர் சேகர்பாபு ஒரே காரிலேயே பயணித்து இங்கே அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருவதற்கு முன்பே வந்திருந்தார். அதே போல துணை முதலமைச்சரும் வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த இணைப்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. இணைப்பு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். 2017 தர்ம யுத்தம் தொடங்கி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக உயர்ந்திருந்தார். பின்னர் 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல், இடைப்பட்ட நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் என அத்தனைத்திற்கும் முக்கிய காரணமாக கட்சியின் தலைவராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். இன்றைய தினத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். ஏன் என்ற காரணம் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் இணைந்ததற்கான மிக முக்கிய காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒற்றை தலைமைக்கு எதிராக எழுப்பிய குரல், தொடர்ந்த வழக்குகள், அதே போல அன்று நடந்த பொதுச் செயலாளர் தேர்வுக்கு எதிரான வழக்குகள் என அனைத்து விதமான வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர் போடியநாயக்கனூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல தேனியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தங்கத்தமிழ்ச்செல்வனும் இன்றைய தினத்தில் இங்கே வந்திருக்கிறார். அமைச்சர்கள் ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோரும் ஓ பன்னீர்செல்வத்தை வாசலில் இருந்து வரவேற்று சென்றிருக்கிறார்கள். சரியாக இன்னும் ஒரு 10 to 15 நிமிடங்களில் இந்த இணைப்பு நிகழ்வு நடந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் இங்கே நேரடியாக வந்து செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன் என்ற ஒரு தகவலை சொல்ல போகிறார். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அவர் நமக்கு பகிர்ந்து கொண்ட தகவலாக, இதற்கு மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவமானப்பட முடியாது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இணைவதற்கு மிக முக்கிய காரணம் என்ற ஒரு தகவல் நமக்கு இருக்கிறது. அவர் அதே பதிலை இங்கே சொல்லுவார் என்று எதிர்பார்க்கலாம். இன்றைய தினத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத், சட்டமன்ற உறுப்பினர் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், அதே போல புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் அவரது ஆதரவாளர்கள் அனைவருமே இன்று முதலமைச்சர் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார்கள். தற்போது முதலமைச்சர் முன்னிலையில் அந்த இணைப்பு நிகழ்வானது தற்போது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. மிக முக்கிய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் பேச்சுவார்த்தை நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் இன்றைய தினத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அடுத்ததாக இவர் போடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுவதாகவும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சுபாஷ். திமுகவில் இவருக்கான வாய்ப்புகள் எப்படி அமைந்திருக்கிறது?
திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு மிக முக்கிய கட்சி பொறுப்பும் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் சார்ந்த ஒரு முக்கிய பொறுப்போ அல்லது கட்சியில் மிகப்பெரிய முக்கிய பொறுப்போ கொடுக்கப்படும். ஏனென்றால் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கட்சியின் பொருளாளராக இருந்தார். கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக இருந்தார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறார் ஜெயலலிதா காலகட்டத்தில். அவர் மறைவுக்கு பின்னர் தான் அவர் எடுத்த இந்த தர்மயுத்த நிகழ்வு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்தது 2017 ஆகஸ்ட் மாதத்தில். அந்த ஆகஸ்ட் மாதத்தில் இணைந்ததுக்கு பிறகாக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியும் கட்சியின் தலைவராக ஒருங்கிணைப்பாளராக துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தார்கள். இருவரும் கட்சியும் ஆட்சியும் கவனித்துக் கொண்டு வந்த சூழ்நிலையில் நீர்பூர்த்த நெருப்பாக கட்சிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்ற ஒரு பதிவு மிகப்பெரிய முக்கிய பேசுபொருளாக அன்றைய காலகட்டத்தில் மாறியது. அது மெல்ல மெல்ல மருவி மெல்ல மெல்ல எதிர்ப்பாக கிளம்பி மிக முக்கியமாக 2021 ஆண்டு தேர்தலுக்கு பின்னராக 22 ஒற்றை தலைமை கோரிக்கை மிகப்பெரிய வலுவான ஒரு நிலையில் எழுந்த நிலையில் கட்சியிலிருந்து கட்சி அலுவலகம் அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்டது. கட்சிக்கு அலுவலகம் சூறையாடப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே அவருக்கு எதிராக திரும்பியது. அதன் பின்னராக 2022 இருந்து அவர் தொடரப்பட்ட வழக்குகள் தற்போதும் சென்னை உயர்நீதிமன்றம் அதே போல தேர்தல் ஆணையத்தில் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அவருக்கான அரசியல் வாய்ப்புகளோ மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையக்கூடிய வாய்ப்புகளோ இல்லாமல் போனது. அதன் காரணமாகத்தான் தன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் வந்த காரணத்தினால் இன்றைய தினத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்ற முடிவு நேற்று இரவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் முதலமைச்சரையும் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு இறுதி செய்யப்பட்டு இன்று காலை தற்போது இணைப்பு நிகழ்வானது நடந்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்துடன் அவரது ஆதரவாளர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் வந்து அவரது இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின்னராக நடந்த அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் மீண்டும் அதிமுகவில் பிரவேசிக்க முடியாது, அவர்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்று முடிவு வந்த பிறகாக இன்றைய தினத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஓ பன்னீர்செல்வத்தை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுகவுக்கு இந்த ஒரு நகர்வு என்பது எந்தெந்த வகையில் இது பெனிஃபிட்டாக அமையும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு அப்ஹோல்டா இருக்க போகிறது. ஏனென்றால் தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் எல்லாமே அவருக்கான வாய்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. கடந்த நாடாளுமன்ற நேரத்தில் அவர் தனிச்சின்னத்திலேயே நின்று 2வது இடமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்றிருந்தார். ஆகவே அவரது வாக்குகள் அவருக்கான செல்வாக்கு தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதுவரையிலும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், அதே போல சுப்ரத்னம் உள்ளிட்ட பலர், மைத்ரேயன், இவர்கள் எல்லாமே ஓபிஎஸோட பயணித்தவர்கள் பெரும்பாலானோர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடன் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரொம்ப சீனியர்ஸா இருந்தவங்க ஏவா வேலு, அதே போல அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் பலர் வந்து அமைச்சர் ரகுபதி இவங்க எல்லாமே வந்து அதிமுகவில் இருந்தவர்கள். ஓ பன்னீர்செல்வத்துக்கு நன்கு பரிச்சயமாக அதிமுகவிலே தெரிந்தவர்கள். அதனால் அவருக்கு எந்த ஒரு சங்கடமும் இருக்காது அவர்களுடன் அனுசரணையாக வேலை செய்து செல்வதற்கு. எங்கு சென்றாலும் அவர்களுக்காக பணியாற்ற தயாராக இருப்பதாக அவரது ஆதரவாளர்களுடன் அவர் கருத்தாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு சிறிய வலு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இவருடைய இணைப்பானது பார்க்க வேண்டியது இருக்கிறது. மிக முக்கியமாக தற்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவரை வரவேற்று பூங்கொத்து கொடுக்கக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். சுபாஷ், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. நம் செய்தியாளர் கோகுலும் தற்போது இணைந்திருக்கிறார். கோகுலிடம் பேசலாம். கோகுல், தற்போது அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்று அண்ணா அறிவாலயத்திற்குள் அழைத்து சென்ற காட்சிகளையும் நாம் பார்த்தோம். திமுகவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஓ